இல்லை, பாஜகவுக்கு எதிராக ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலையே போதும். அண்ணாமலை ஒன்று பேசுவார், தர்மேந்திர பிரதானை எக்ஸ்போஸ் பண்ணுவார், அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ அந்த அரசியல் இவர் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை. என்னென்னா நடந்தது அமைச்சரவை கூட்டம், பட்ஜெட்டுக்கான அமைச்சரவை கூட்டம். ஒன்றிய பட்ஜெட் முடிஞ்சுது. நீங்கள் எல்லாம் ஒன்றிய பட்ஜெட் முடிஞ்ச உடனே இந்த இப்போ அதிமுகவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், அதிலிருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டம் என்ன, தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான வெள்ள நிவாரணத்துக்கு என்ன பண்ணீங்க. இன்னைக்கு இந்தி பிரச்சனை வரும்போது கூட அது இந்தி திணிப்பல்ல, மாறாக இந்தியை திணிப்பதன் பெயரால் அவர்கள் நம்முடைய நிதியை மறுத்திருக்கிறார்கள். இதை ரொம்ப தெளிவாக நம்ம பேசிட்டு வரோம். இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தை ஒட்டி முதல்வர் பேசுனது சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றிய ஆட்சி தன்னோட பட்ஜெட்டில் 2025 சென்சஸ்க்கு நிதி ஒதுக்குனாங்களா? அப்போ நம்ம பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கும் பொழுது எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு பேசும் பொழுது இந்த வருஷம் சென்சஸ் இல்லை என்பதை நாம் தெரிஞ்சுக்கும் போது 2026 தான் சென்சஸ் வரும். 2026 சென்சஸ் எடுக்கப்பட்டால் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் 2027 28 கூட தொடங்கிட முடியும். 26க்கு முன்னால் சென்சஸ் எடுக்கப்பட்டால் நமக்கு இந்த ஆபத்து இல்லை. அப்போ இந்த ஆண்டு சென்சஸ் இல்லை என்பதை அதிகாரிகளிடம் பேசி உறுதிப்படுத்திட்டு அப்போ நம்ம மேலே ஒரு கத்தி தொங்குதுன்னு முதலமைச்சர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யார் இதை சொல்ல முடியும்? 29 நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கையில மாற்றம் வரும்ன்றதான் அச்சம். அதை நோக்கி தான் வருது. அச்சமே இல்லை, அதை நோக்கி திட்டமிட்டு கொண்டு செல்கிறார்கள். புதிய நாடாளுமன்றம் கட்டும்போது நீங்களோ நானும் அதை சொன்னோமா? கிடையாது. ஆனால் அவங்க கட்டும்போதே அதுக்கு எத்தனை சீட்டு வேணும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ கொரோனா காலத்தை ஒட்டி தானங்க சென்சஸ் தள்ளி வைக்கிறோம். இப்போ என்ன கொரோனாவா? போன வருஷம் கொரோனாவா? ஏன் கொரோனாவுக்கு ஒட்டி தள்ளி வச்ச சென்சஸ் அப்படியே 25 26 தள்ளி போறீங்க? உங்கள்கிட்ட திட்டம் இல்லையா? ஒரே தேசம் ஒரே தேர்தல்னு ஒரு திட்டத்தை எதற்காக அவசரப்பட்டு நீங்கள் நாடு மேலே திணிக்கிறீங்க? உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை, ஆனால் ஏன் இவ்வளோ வேகமாக அதை கொண்டு வரீங்க? அப்போ எல்லாமே ஒரு திட்டத்தின்பால் செயல்படுகிறது. அப்போ நாம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசு மோடி அவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு சட்டம் எப்படி செயல்படுது, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுது, என்னென்ன திட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம வேலை பார்த்துருக்கோம். திட்டம் குலையுதுன்னு சொன்னால் முதலமைச்சருக்கு கடமை இருக்கு, செஞ்சிருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம், இந்த போராட்டத்தை எல்லாம் மணிகண்டன் சொன்னார்ல, அதிமுக ஏதோ பண்ணுற மாதிரி, இந்த போராட்டங்களை நாங்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கூட்டணியில் இருக்கிற நாங்கள் செய்கிறோம். அதிமுக செய்கிற போராட்டம் என்ன? உங்கள் கட்சிக்குள்ளே யார் தலைவர்னு தான் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கண்டு பயப்படுறதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்வீங்களா மாட்டீங்களா? அதிமுகவுக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலை இருக்கா? அண்ணாமலை கவலை இல்லைன்னு காட்டி அதிமுகவை ஐசோலேட் பண்ணணும்ன்றதான் திமுகவுடைய நோக்கம். அதனால நீங்க மக்கள் பக்கம் நின்னீங்கன்னா ஐசோலேட் பண்ண முடியுமா? மக்கள் பக்கம் நின்னா ஐசோலேட் பண்ண முடியுமா?